காசாவுக்கான குளோபல் சுமட் ஃப்ளோத்திலா மனிதநேய உதவிக்குழுவில் இடம்பெற்றிருந்த போது இஸ்ரேலிய படைகளால் தடுத்து வைக்கப்பட்ட அனைத்து 23 மலேசிய தன்னார்வலர்களும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளனர். வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா அதனை உறுதிப்படுத்தியுள்ளது. 3ஆம் தரப்பு நாடுகள் மூலமாக அவர்கள் விரைவில் தாயகம் அனுப்பப்படுவர். பாதுகாப்பாக நாடு வந்து சேருவதை உறுதி செய்வதற்கான அனைத்து தூதரக உதவிகளும் அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் அது கூறியது. மலேசியர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட ஏதுவாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஹசான் இருவரும் அமெரிக்கா உள்ளிட்ட சில நட்பு நாடுகளிடம் பேசி ஒத்துழைப்பு கோரியதும் அதனை சாத்தியமாக்கியதாக விஸ்மா புத்ரா தெரிவித்தது. ஃப்ளோத்திலா தன்னார்வலர்களின் கைது சட்டவிரோதமானது. எனவே அனைத்துலக சட்டங்களுக்கு உட்பட்டு இஸ்ரேல் உடனடியாக அவர்களை விடுவிக்க வேண்டுமென முன்னதாக மலேசியா வற்புறுத்தியிருந்தது. பாலஸ்தீனர்களுக்கு ஒன்றுபட்ட ஆதரவை தெரிவிக்கவும் இஸ்ரேலின் தடைகளை உடைக்கவும் ஏதுவாக மலேசியா உள்ளிட்ட 44 நாடுகளிலிருந்து 500க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் காசாவை நோக்கி இந்த ஃப்ளோத்திலா மனிதநேய திட்டத்தில் பங்கெடுத்துள்ளனர். இஸ்ரேலிய படைகளின் தொடர் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட காசா மக்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர், மருந்து உள்ளிட்ட பொருட்களை சிறு சிறு கப்பல்கள் மற்றும் படகுகள் வாயிலாக அவர்கள் கொண்டு செல்கின்றனர். மற்றொரு நிலவரத்தில் கோலாலம்பூரில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு வெளியே பாலஸ்தீன ஆதரவு மற்றும் குளோபல் சுமட் ஃப்ளோத்திலா ஒற்றுமை பேரணியில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட 2 போராட்டக்காரர்கள் அரசாங்க ஊழியர்கள் தங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதை தடுத்ததற்காக விசாரிக்கப்படுவார்கள். அவர்கள் மதியம் 12 மணி அளவில் தூதரகத்தின் முன் சுமார் 50 பங்கேற்பாளர்கள் கூடியிருந்த போது ஏற்பட்ட கலவரத்தின் போது அதிகாரிகளை எதிர்த்த 23 மற்றும் 32 வயதுடைய ஆடவர்கள் ஆவர். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.